الأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவினை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்று குழுமி இருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஆசையை வைத்திருக்கிறோம். நாம் மரணிக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய உடலில் இருந்து ரூஹ் பிரியக்கூடிய அந்த தருவாயில் நாம் மலக்குல் மௌத்தை பார்த்தால் அவர் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய விதத்தில் நல்லவர்களுடைய ஆத்மாவை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத்தாக இருக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை விசாரிப்பதற்காக எழுப்புகின்ற போது நான் கபரில் புதுமாப்பிள்ளை போல உறங்கியவனாக இருக்க வேண்டும். நாளை மறுமையில் மக்ஷர் மைதானத்தில் அத்துணை மனிதர்கள் முன்னிலையில் அல்லாஹ் என்னை நிறுத்துகின்ற போது என்னுடைய வலது கையில் எனக்கு ஏடுகள் தரப்பட வேண்டும். சொர்க்கத்தினுடைய வாசல்களில் ஏதோ ஒரு வாசல் வழியாக எப்படியாவது நான் சொர்க்கத்தில் நுழைந்து விட வேண்டும் என்ற ஆசை இங்கே இருக்கிற எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலேயும் இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. சொர்க்கத்தை விரும்பக்கூடிய நாம், சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம், சொர்க்கத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டிய நாம், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகளை, ஒரு சில குர்ஆன் ஆயத்துகளை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், மக்களை நன்றாக கவனியுங்கள், அல்லாஹ் பதிய வைக்கிறான். நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதில் உறுதியாக இருக்கிறோம், அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்று சொன்னதற்காக மட்டும் எந்த சிரமத்தையும் அனுபவிக்காமல், எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல், எந்த தியாகமும் இல்லாமல் ரொம்ப இலகுவாக சொர்க்கத்திற்கு போயிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். நாங்கள் அல்லாஹுவை நம்பினோம், அல்லாஹுவிற்கு இணை கற்பிக்க மாட்டோம், அல்லாஹ் ஒருவன் தான் எங்களுடைய இறைவன், அல்லாஹுடைய இடத்தில் நபியையோ இமாம்களையோ யாரையும் கொண்டு வந்து வைக்க மாட்டோம், அல்லாஹுவை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னதுக்காக எந்த கஷ்டமும் வர வேண்டாம், எந்த தியாகமும் செய்ய வேண்டாம், எந்த விதமான பிரச்சனை இல்லாம ரொம்ப ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இன்னொரு இடத்தில் இறைவன் சொல்லுகிறான், அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீ ரொம்ப ஈஸியா சொர்க்கத்துக்கு போலான்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீனா ஹலூ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் எப்படி ஒழுக்கப்பட்டார்களோ, எப்படி சித்திரவதைக்கு வேதனைக்கு தியாகத்திற்கு ஆட்படுத்தப்பட்டார்களோ, இதுவெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப இலகுவா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், தௌஹீத்வாதியாக வாழ்கிறோம், சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறியா? அல்லாஹ் கேள்வியாக இந்த வசனங்களை முன்வைக்கிறான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் காபாவுல சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம்,
கடுமையான எதிர்ப்பு. நாமெல்லாம் அந்த சூழ்நிலையில் எப்படி இருந்திருப்போம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு முஸ்லீம் என்று தெரிந்தால் கொலை செய்து விடுவார்கள். பெண்கள் என்று பார்க்க மாட்டார்கள், சிறுவர் சிறுமியர் என்று பார்க்க மாட்டார்கள். இவர் அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொண்டார் என்று தெரிந்தால் வயதான மூதாட்டியாக இருந்தாலும் கொலை செய்ய துடித்த அந்த காஃபிர்கள் மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் காபாவில் சாய்ந்திருக்கிறப்போ சஹாபாக்கள் எல்லாம் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாதா? அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும்? எதிரிகளுடைய சித்திரவதை தாங்க முடியல, கடுமையாக அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே கோபமாகிறது. யார் முஸ்லீம்னு தெரிஞ்சா கொலை பண்ணிடுவான். அந்த சூழ்நிலையில் சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், பெருசா தப்பால ஒண்ணும் கேட்கல, அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும்? எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாதா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்ன தியாகம் பண்ணிவிட்டீங்க, நீங்க என்ன சிரமத்தை அனுபவிச்சிட்டீங்க? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் இந்த கொள்கையை ஏற்றதற்காக எப்படி இருந்தார்கள் தெரியுமா? குழி தோண்டப்பட்டு தலையை தவிர ஒட்டுமொத்த உடலும் மண்ணுக்கு கீழ் புதைக்கப்படும். இந்த மரம் அறுப்பாங்க தெரியுமா, ரம்பம், இப்பெல்லாம் மிஷின் வந்துருச்சு. இந்த இரும்பு கம்பிகள், ரம்பத்தை தலையினுடைய நடுப்பகுதியில் வந்து வைப்பார்கள். உடம்புல எந்த பாகமும் அசையாது, தலையை தவிர வேற எதையும் அசைக்க முடியாது. அந்த ரம்பத்தை உயிரோடு இருக்கின்ற நிலையில் தலையை 2 கூறுகளாக பிளப்பார்கள். கற்பனை செய்து பாருங்கள் உங்களை அந்த இடத்தில் வைத்து. அந்த இரும்பினுடைய கூர்மைகள் நம்முடைய தலையை கிழித்துக் கொண்டு உடனே 2 கூறாக பிடிக்கின்ற போது, ரத்தம் வழிந்தோடுகின்ற போது எப்படி இருக்கும் அந்த வேதனை? அது மாதிரி வேதனை அனுபவிச்சிட்டியா? அந்த மாதிரி தியாகம் பண்ணிவிட்டியா நீ? இரும்பு சீப்பைகளை பழுக்க காய்ச்ச வைத்து முதுகில் கீறுவார்கள். உள்ள இருக்க நரம்புகளை எல்லாம் இழுத்துக் கொண்டு வெளியில் வரும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டீங்களா? யாரு? சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஏன் தெரியுமா? நாம் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால், நாம் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும், எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் இலகுவாக சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும் பொழுது கண்டிப்பாக தியாகம் செய்தே ஆக வேண்டும். தியாகம் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க. அது எப்படி பாய்? நாம எப்படி தியாகம் பண்ண முடியும்? நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலையே இல்லையே. 30 வருஷத்துக்கு முன்னாடி தௌஹீதை சொல்லும் போது அடித்தார்கள், உதைத்தார்கள், உறுதியாக நின்றோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, எதை இழந்தாலும் பரவாயில்லைன்னு போய் களத்துல நின்னோம். இப்ப அந்த சூழ்நிலை எல்லாம் இல்லையே. நாம பாட்டுக்கு தௌஹீத் அல்ஹம்துலில்லாஹ் பின்பற்ற மாதிரி இருக்குது, எந்த கஷ்டமும் இல்லாமலே இருக்கிறோம். 30 வருடத்திற்கு முன்னால் இருந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. அதே நேரத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் என்றால், போராட்டம் என்றால், ஜனாசாவை அடக்க விடாமல் தடுக்கிறார்கள் என்றால், களத்தில் என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று களத்தில் வந்து நிற்கிறோம். தியாகம்தான். ஆர்ப்பாட்டம்னா வரும், போராட்டம்னா வரும், அதனால் வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்றாலும் வருகிறோம், காவல்துறை தனியறி நடத்துவார்கள் என்றாலும் அதில் வந்து கலந்து கொள்கிறோம், ஜனாசா பிரச்சனை என்றால் வந்து நிற்கிறோம். அதெல்லாம் ஓகே. ஆனால் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றதற்காக நபி தோழர்களும் அல்லாஹ்வின் தூதரும் எவ்வளவு தியாகம் செய்தார்களோ, சிரமப்பட்டார்களோ, அது மாதிரி இஸ்லாத்தினுடைய கொள்கையை கடைபிடிப்பதற்காக இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் தியாகம் செய்கிறதா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒரு கட்டளையிட்டு விட்டால், அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டு விட்டால் அதை கடைபிடிப்பதால் என்னுடைய உயிர் பிரியும் என்றாலும் அதற்கு நான் தயார் என்று வாழ்ந்தவர்கள் நபிகளாலும் நபி தோழர்களும். இன்றைக்கு நிலைமை அப்படியே தலைகீழாக மாறுகிறது. அல்லாஹ்வுடைய உபதேசம் ஒருபுறம்,
நபிகளாருடைய உபதேசங்கள் ஒருபுறம், இதையெல்லாம் தூக்கி ஓரம் வைத்துவிட்டு ஊர் வழக்கம் ஒன்று இருக்கிறவாய், உலக நடைமுறையில் ஒன்று இருக்கிறவாய், சொந்தக்காரர்களுடைய விருப்பம் ஒன்று இருக்கிறவாய், எனக்கு மார்க்கமா உறவினருடைய விருப்பமா என்றால் உறவினருடைய விருப்பம் தான் எனக்கு பிரதானம் என்று மார்க்கத்தை தூக்கி ஓரம் வைக்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். 30 வருடத்திற்கு முன்னால் தொழுகையில் விரலை ஆற்றினால் விரல்களை உடைப்போம் என்று சொன்னால் நீ உடைத்து பார் என்று விரலை ஆற்றினோம். 30 வருடத்திற்கு முன்னால் தொழுகையில் ஆமீன் என்று கூறினால் பள்ளிவாசலை விட்டு வெளியில் தூக்கி போடுவாய் என்றால் நான் அப்படித்தான் சொல்வேன், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் என்றும். இப்போ நபி வழிக்கும் மாற்றமாக அல்லாஹுவின் தூதர் சொல்லாதே, காட்டித்தராதே விதத்தான திருமணத்தை புறக்கணியுங்கள் என்றால் என்ன பாய்? அண்ணனா போயிட்டான், தம்பியா போயிட்டான், போய் தலையை காமிச்சு வந்துடுறேனே, நான் போய் விரும்பல உட்கார்ல, விரும்பு ஹராமா? எங்க போச்சு அந்த தியாகம்? நாம தௌஹீதுல இருந்துட்டோம், எந்த கஷ்டமும் இல்லாம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நமக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ரொம்ப ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களோ? நபி வழிக்கு மாற்றமாக ஒரு திருமணம் நடக்கிறது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படுகிறது, வண்ண விளக்குகள் தொங்க விடப்பட்டு ஆடம்பரமாக்கப்பட்டு வாழை மரங்கள் அள்ளி பயணகுமா இஸ்லாத்திற்கு எதிரான பிதாத்தான நபியினுடைய சட்டத்தை தூக்கி குப்பையில் போடக்கூடிய விதத்தில் அந்த திருமணங்கள் நடக்கிறது. நல்ல அயன் பண்ணி சட்டை ஏறாம் போட்டுட்டு டிப்டாப்பா போய் கல்யாணத்துல நிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், சாப்பிட்டீங்களா பாய்? வர்றவங்க எல்லாம் ஒரு வரவேற்பு. ஏன்? நம்ம வீட்லயே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, நாளைக்கு நம்ம வீட்லயே ஒரு நல்லது கெட்டதுன்னா மக்கள் வரணும்ல. நானும் வயசுக்கு வந்த பிள்ளைய வச்சிருக்கிறேன்ல, நாளைக்கு என் வீட்டுல ஒரு நல்லது ஒரு திருமணம்னா உறவுக்காக எல்லாம் வராமல் போய்விட்டால், என்னுடைய மகளினுடைய திருமணத்தை புறக்கணித்து விட்டால், நபி வழிக்கு மாற்றம் தான் இருந்தாலும் பரவாயில்ல பாய். அப்துல்லாஹ் பின் அமர் என்று சொல்லப்படக்கூடிய நபி தோழர் ஜாபீர் பின் அப்துல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தார். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்னப்பா ஜாபீரே, ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தா 2 பேரும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கலாம்ல. இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜாபீருடைய தந்தை தான் அப்துல்லாஹ் பின் அமர். உஹது போர்க்களம், விடிந்தால் உஹது போர். உஹது போருங்கிறது சாதாரண போர் அல்ல. பத்ர் போரில் எதிரிகளுடைய தலைவர்கள் எல்லாம் கொடூரமாக தாக்கப்பட்டார்கள். அதற்கு பழி தீர்ப்பதற்காக, முஸ்லிம்களை கருவறுப்பதற்காகவே வந்த போர் உஹது போர். விடிந்தால் உஹது போர். அப்துல்லாஹ் பின் அமர் போருக்காக தயாராகி கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகனை அழைத்து வர சொல்லுகிறார். ஜாபிர் பின் அப்துல்லா சின்னோண்டு பிள்ளை ஒடியாடுறாரு. அத்தா கூப்பிடுறாரு, வாப்பா கூப்பிடுறாரு. சொல்றாரு, உனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறார்கள். நாளை உஹது போர். இதில் அல்லாஹுவின் பாதையில் முதல் ஆளாக நான் தான் மரணிப்பேன் என்று நினைக்கிறேன். பாப்பாக்கு சில கடன் இருக்குப்பா, அதை அடைச்சிரு. உன்னுடைய 9 சகோதரிகளையும் பார்த்துக்கொள். நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். போயிட்டார், சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த நாள் உஹது போர். அதே மாதிரி மரணிக்கிறார். ஜாபிர் பின் அப்துல்லா இந்த ஜனாசாக்களை எல்லாம் வரிசையாக வைத்திருக்கிறார்கள். ஜாபிர் பின் அப்துல்லா வராரு, சஹாபாக்கள் தடுக்கிறார்கள். இல்ல ஜாபிர், நீங்க உங்க பாப்பாவை பார்க்க வேணாம். அவர் சொல்றாரு, இல்ல விடுங்க, பரவாயில்ல, எங்க பாப்பா மூத்தா போயிட்டாருன்னு தெரியும், நான் பாத்துக்கிறேன், விடுங்க. தடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இல்ல விடுங்கப்பா அவரை. மேலே போட்டிருக்கிற போர்வையை எடுத்து பார்த்தால் ஒரு மகனுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். முதல் நாள் இரவு தன்னோடு பாசமாக பேசிய தன்னுடைய தந்தை மிக வீரராக பார்க்கப்பட்டவர், உடலில் ஒவ்வொரு துண்டுகளும் கூறு கூறாக வெட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். கதறி அழுகிறார்.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தபுக்கி அவுலா தபுக்கி, நீங்கள் அழுங்கள், அழாமல் போங்கள். மாசாலத்தில் மலாயிக்கத்து, மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளால் இந்த அப்துல்லாஹ் பின் அம்ருக்கு நிழலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். 9 பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு போர்க்களத்தில் வந்து நான் முதலாவது ஆளாக இந்த கொள்கைக்காக, இந்த இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வேன் என்று நிற்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும். சஹாபாக்கள் வந்து நின்னாங்க. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு வசியம், இந்த உலகத்தில் தியாகம் செய்யாமல், இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் நாளை மறுமையில் சுவனத்தில் நுழைய முடியாது. எனக்கு பெண் பிள்ளைகளை தந்தவன் இறைவன், எனக்கு இந்த ஷஹீத் என்ற பட்டத்தை தரப்போவன் இறைவன், இதனால் வரக்கூடிய கஷ்டத்தை சிரமத்தை போக்கக்கூடியவன் இறைவன். ஆனா நாம, எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, வயசு வந்த பிள்ளை இருக்குது, உறவுக்காரருடைய திருமணங்களை விசேஷங்களை நான் புறக்கணித்தால் என்னுடைய குடும்ப நிகழ்வுகளை எல்லாம் புறக்கணிப்பார்கள் என்று மார்க்கத்தை தூக்கி ஓரம் வைக்கிறோம். உங்களுக்கு பிள்ளையை தந்த இறைவனால் உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பேற்று பாதுகாக்க முடியாதா? திருமண விஷயத்தில் அவ்வளவு அலட்சியமாக இருக்கும். நபி வழிக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய திருமணத்தில் போய் கலந்து கொள்வோம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தௌஹீதில் உறுதியாக இருப்பார். திருமணம் என்று வரும்போது மட்டும் அப்படியே லைட்டா அந்த பக்கம் தவறு. ஏன் பாய் ஒரு 1000 பேரை கூப்பிட்டு விருந்து போடக்கூடாதா? இந்த டைலாக் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க அதிகம், என்னமோ அவ எளிமையா திருமணம் பண்றவங்களாம் அனாதையா இருக்கிற மாதிரியும், அவனுக்கெல்லாம் சொந்தக்காரனே இல்லாத மாதிரியும், எங்களுக்கு சொந்த பந்தம் அதிகம், எல்லாரையும் கூப்பிடணும்னா பள்ளி வாசல்லாம் நடத்த முடியாது, அதுக்கு மண்டபம் தான் பிடிக்கும். சரி, மண்டபம் பிடிக்கிறீங்க, குறைந்த செலவா? மண்டபம் பிடிச்சா காலையிலையும் போடணும், மதியானம் சாப்பாடு போடணும், நைட்டு போடணும். 2 நாளைக்கு முன்னாடியே உறவுக்காரர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த திருமணம் என்ற நிகழ்வுக்கு முன்னாடி வரைக்கும் தௌஹீதில் கொள்கையில் உங்களுடைய உறுதி எப்படி இருக்கிறது பாருங்கள். இந்த திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய கொள்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அதுவரை உறுதியாக இருந்தவர் ஒவ்வொரு விஷயமாக அப்படியே மாறி மாறி, இல்ல பாய் நீங்க ஆடம்பரமா பண்றீங்க, ரொம்ப கிராண்டா பண்றீங்க, உங்களுக்கு தாய் தரமாட்டோம். அடுத்து சரி நம்ம வேற ஜமாத்துல கேட்டுக்கலாம், அந்த ஜமாத்துல எவ்வளவு ஆடம்பரமா இருந்தாலும் கஷ்டம் தருவாங்களாம், நம்ம அங்க போய் திருமணம் முடிச்சுக்கணும். ஒண்ணு அப்படியே சைத்தான் கழட்டி கழட்டி கொண்டு போறோம் திருமண விஷயத்தில். ஏன் இவ்வளவு யோசிக்கிற சிரமப்படுகிற நீங்கள் ஒரே ஒரு முறை ரசூலுல்லாஹ் எளிமையிலப்பா திருமணம் பண்ண சொன்னாங்க, எளிமையில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்குன்னு சொன்னாங்க. இவருடைய உறவினருடைய திருப்தியை விட இவருடைய மகன் மருமகன் இவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய திருப்தி அதிகமாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் பொறுத்துக்கோ, திருமணத்தை சிம்பிளா பண்ணு, எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்க ஏன் தயங்குறீங்க? இல்ல சொந்தக்காரங்க எல்லாம் கோச்சுப்பாங்களே. சாது பின் அபி வக்காஸ் ஒரு நபி தோழருங்க, அந்த இடத்துல உங்களை வச்சு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சாது பின் அபி வக்காஸ் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் கற்பனை செய்து பாருங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவங்களுடைய உம்மாவுக்கு கடுமையான கோபம், நேரா பையன் வராங்க, இஸ்லாத்தை விட்டு வெளில வந்துரு, இல்லைன்னா தாயின் மீது அதிகமான பாசம் சாத் பின் அபி வக்காஸ். அவங்க சொல்றாங்க, இல்லைன்னா நீ இஸ்லாத்தை விட்டு வெளில வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், எதையும் சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல. ஒரு நாள் போகிறது, அம்மா எதுவுமே குடிக்கல, சாப்பிடல. 2வது நாள் அப்பையும் எதுவும் குடிக்கல, சாப்பிடல. 3வது நாள் எதுவும் குடிக்கல, சாப்பிடல. மயக்கம் போட்டு கீழே விழுகிறார்கள். நீங்கள் இந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? உதாரணத்துக்கு பேசுவாங்க, உங்களுக்கு திருமணம்ங்க, அல்லது உங்கள் பிள்ளைக்கு திருமணம், உங்கள் மனைவியோ உங்கள் தாயாரோ என்னுடைய பிள்ளையின் திருமணத்தை பிரம்மாண்டமாகத்தான் நடத்த வேண்டும், இல்லை என்னால சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் பாப்பீங்க, 2 நாள் பாப்பீங்க, 3வது நாள் என்ன பாய் செய்யறது, நிர்பந்தம். இந்த அம்மா மயக்கம் போட்டு விழுகுறாங்க. சாத் பின் அபி வக்காஸ் சொல்றாரு, என்னுடைய தாயே, உங்களுக்கு 100 உயிர் இருந்து அதில் ஒவ்வொரு உயிராக பிரிந்தாலும்
நான் இந்த கொள்கையை விட்டு வெளியேற மாட்டேன். நீங்கள் உணவு அருந்துங்கள், அருந்தாமல் போங்கள், இந்த கொள்கையிலிருந்து நான் வெளியேற மாட்டேன் என்று நின்றார்கள். அல்லாஹ் வசனம் இறக்கிறான், பெற்றோருக்கு கட்டுப்படுங்கள், அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் சொன்ன இறைவன் அடுத்து இந்த சம்பவத்திற்கு வசனம் இறக்குகிறான். உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில், மார்க்கத்திற்கும் முரணான விஷயத்தில் பெற்றோர்கள் ஏவினால் அதற்கு கட்டுப்படுறது கிடையாது, கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ் வசனம் இறக்கினார். எப்பேற்பட்ட உறுதி பாருங்கள். ஒரு மார்க்க சட்டத்தை, இஸ்லாத்தினுடைய கொள்கையை விட்டு வெளியேறுவதற்காக பிளாக்மெயில் பண்ணாலும் நீங்க என்னமோ வந்துடும், கொள்கை என்று வந்துவிட்டால் தாயோ தகப்பனோ மனைவியோ மகளோ யாரா இருந்தாலும் சரி, அதில் யார் கூடயும் சமரசம் அல்ல. அதுதான் தியாகம். நீங்க யோசிச்சு பாருங்க. உதாரணத்திற்கு இது எல்லார் வாழ்க்கையில் நடந்திருக்கும். நம்முடைய தௌஹீதினுடைய உறுதியை நீங்கள் எடை போட்டு பாருங்கள். உங்க வீட்டுக்கு ஒரு திருமண பத்திரிகை வருகிறது, வரதட்சணை வாங்குற திருமணம் அல்லது நபிவழிக்கு மாற்றமான திருமணம். உங்கள் நண்பரோ உறவினரோ யாரோ ஒருவர் பத்திரிகை வைக்கிறார், முகத்திற்கு நேராக இந்த கல்யாணத்துல நான் கலந்துக்க மாட்டேன் பாய், இது ரசூல்லா சொன்னதுக்கு முரண் அப்படின்னு சொன்ன தௌஹீத்வாதிகள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? நீங்களே உங்களுக்கு மத்தியில் எடை போட்டு பாருங்க. பெருசா ஒண்ணும் இல்லை, ரசூல்லா பண்ணதுக்கு மாற்றமா பண்றீங்க பாய், அதனால நான் இதுக்கு கலந்துக்க மாட்டேன் சொல்ல மாட்டோம். ஏன்? அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களே. இதுல என்னங்க இருக்கு தியாகம்? இது என்னங்க தியாகம்? இஸ்லாத்திற்காக உயிரை விட்டார்கள். ஒரு மார்க்க சட்டத்தில், ஒரே ஒரு சட்டத்தில், திருமண நிகழ்வில் மட்டும் தடம் புரளக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கும். அதுல ஒண்ணுல ஆரம்பிச்சு அப்படி போய் ஒட்டுமொத்தமா எல்லாத்திலும் போயிடுவாங்க. திருமணத்துக்கு பத்திரிகை அடிக்கிறதுல இருந்து திருமணம் முடிந்து அடுத்த நாள் வரை இப்பெல்லாம் மறுவூறு போறது, அந்த பழக்கம் மறுபடியும் ஆரம்பிச்சு முஸ்லிம் தௌஹீத்வாதிகள் வீடுகளிலேயே. யோசித்து பாருங்கள், இஸ்லாத்தினுடைய சட்டம் நமக்கு முதன்மையா அல்லது உலகத்தினுடைய நடைமுறை ஊர் வழக்கம் முதன்மையா? ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் தன்னுடைய தூதரிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள். திருமறை குர்ஆனுடைய தௌபா 24வது வசனம். வாய்ப்பிருப்பவர்கள் எடுத்து படித்து பாருங்கள். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வ அபனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமுஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஷாதஹா வ மசாகின தர்லௌனஹா அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதி ஃபீ சபீலிஹி. உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் சம்பாதித்த சொத்துக்கள், நீங்கள் அஞ்சக்கூடிய வியாபாரங்கள், நீங்கள் பொருந்திக் கொண்ட செல்வங்கள், வசதிகள் எல்லாம் அல்லாஹுவை விட, அல்லாஹுவின் தூதரை விட, அல்லாஹுவின் பாதையில் தியாகம் செய்வதை விட உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறார், உள்ளத்தில் ஆழ பதிய வையுங்கள். நீங்கள் காத்திருங்கள். எதுவரைக்கும் தெரியுமா? அல்லாஹ்விடமிருந்து ஒரு கட்டளை வரும், அதுவரை நீங்கள் காத்திருங்கள். இந்த அநியாயக்காரர்களுக்கு, பாசிக்கின் இந்த பாவிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு பெரிய பாடம். ஒவ்வொரு உறவா சொல்லி, உன்னுடைய உறவு, உன்னுடைய பிள்ளை, தாய் தந்தையர், தகப்பனுடைய சம்பாத்தியம், உன்னுடைய பொருளாதாரம் எதுவா இருந்தாலும் மார்க்க சட்டம் தான் முதன்மை, அதுக்கு பின்னாடிதான் எல்லாம். அப்படி இல்லையா? மார்க்கத்தை விட எனக்கு பொருளாதாரம் முக்கியம், வியாபாரம் முக்கியம், உலகத்துடைய பெருமை முக்கியம், 4 பேர் புகழ்வது முக்கியம், என்னுடைய உறவுக்காரனுடைய திருப்தி முக்கியம் அப்படின்னு போறியா? போ. அல்லாஹ் கிட்ட இருந்து வேதனை வரும், அதுக்கு தயாரா இருந்துக்க. அல்லாஹ் எச்சரிக்கிறான். இதை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்த அன்பிற்குரிய சகோதரர்களே,
30 வருடத்திற்கு முன்னால், 35 வருடத்திற்கு முன்னால் இந்த கொள்கைக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் சிரமப்பட்டீர்கள். இந்த ஊரில் தௌஹீதை உண்டாக்குவதற்காக, பள்ளியை எழுப்புவதற்காக உழைத்தீர்கள், உழைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். சாதாரண அற்ப விஷயங்களில் மார்க்கத்தை இழந்து மறுமையை நாம் நாசமாக்கிக் கொள்ளக்கூடாது. 100% நம்மால் முடிந்தவரை மார்க்க விஷயத்தில் யாருடனும் எதனுடனும் சமரசம் செய்யக்கூடாது. அப்படி சமரசம் இல்லாமல் நாம் இந்த கொள்கையில் உறுதியாக வாழ்ந்தால், தியாக உணர்வோடு வாழ்ந்தால், இஸ்லாத்தை கடைபிடிப்பதால் எனக்கு எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை பாய். அல்லாஹ் போதுவானவன், அல்லாஹ் உதவி செய்வான். அந்த உணர்வோடு நாம் இருந்தால் நிச்சயமாக நாம் இந்த உலகத்திலேயும் வெற்றி பெறுவோம், நாளை மறுமையிலேயும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். அப்படிப்பட்ட நல் வாய்ப்பினை, தியாக உணர்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உண்டாக்குவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்கள், ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டு வந்தான். உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன். எப்படி தெரியுமா? அவனுக்கு முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் எல்லா பக்கம் இருந்து வழிகெடுப்பேன். அல்லாஹ் சொன்னான், என்னை நம்புகிற, என்னை உறுதியாக பின்பற்றுகிற என்னுடைய அடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ ட்ரை பண்ணி பார்த்துக்க போப்பான்னு சொல்லி எல்லாம் அனுப்பி விட்டான். சைத்தான் வழிகெடுக்கிறான். எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ, எப்போதெல்லாம் நமக்கு மத்தியில் பிளவை உண்டாக்க முடியுமோ எல்லா வேலையையும் சைத்தான் செய்வான். ரசூலுல்லாஹ் ரொம்ப கவனமாக எச்சரிக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான கத ஐஸ அய்யஅபுதஹுல். ஷைத்தான் நம்பிக்கை இழந்து போயிட்டான். எதுல தெரியுமா? உங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதில் நம்பிக்கை இழந்துட்டான். நீங்கள் தொழுகைசாலியாக இருக்கிறீர்கள், இவனை இஸ்லாத்தை விட்டுலாம் வெளில கொண்டு வர முடியாது, இவனை காஃபிராவ ஆக்குறது சிரமம், நம்பிக்கை இழந்துட்டான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, அவன் என்ன தெரியுமா செய்வான்? வலாக்கின் ஃபில் தஹ்ரீஸி பைனஹும், உங்களுக்கு மத்தியில் பிணக்குகளை ஏற்படுத்துவான். நீ ஒற்றுமையா இருந்தாதானே கொள்கையை பின்பற்றுவ, நீ ஒன்னா இருந்தாதானே, சகோதரத்துவம் இருந்தாதானே, நீ நானும் சகோதரன், நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணான்னு இருந்தாதானே நீ தாவா பணிக்கு போவ, பிரச்சாரம் செய்வ, நன்மையை சம்பாதிப்ப. உனக்குள்ள சண்டையை உண்டாக்குற, நமக்கு மத்தியில் பிணக்குகளை ஏற்படுத்தும். சின்ன சாதாரண பிரச்சனையா இருக்கும். ஒருத்தர் நம்மிடத்தில் கோபமாக பேசியிருப்பார், அல்லது நாம் ஒரு தவறு செய்திருப்போம், குர்ஆன் வசனத்தை சுட்டி காண்பித்து, ஹதீஸை சுட்டி காண்பித்து, நீங்க செஞ்சது தப்பு பாய். மனுஷனுக்கு யதார்த்தமா இருக்கும் தானே, நாம நல்லதுன்னு நினைப்போம், ஆனால் தப்பா போயிருக்கும். தவறு என்று சொல்லும் போது நாம ஒத்துக்க மாட்டோம். நீ எப்படி என்னை பார்த்த தப்புன்னு சொல்லலாம்? நீ பண்ணதெல்லாம் சரியா? நீங்க உண்மையில் யோசிச்சு பாருங்க. யாராச்சும் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து, பாய் நீங்க இப்படி செய்றீங்க, இது தப்பு பாய் அப்படின்னு சொன்னா நம்ம மைண்ட் அடுத்து என்ன தெரியுமா யோசிக்கும்? இவன் யாரு, இவன்கிட்ட என்னென்ன தப்பு இருக்குது, இதெல்லாம் முதல்ல நம்ம யோசிக்கும். சைத்தான் அப்படிதான் கொண்டு வரும். இப்படி ஆரம்பிச்ச பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு, நீ செய்யறது சரியா, நான் செய்யறது சரியா, நீ இருக்கிற பள்ளிவாசலுக்கு நான் வரவே மாட்டேன் போ. அவன் சைத்தானுக்கு திருப்தி. எப்படியோ ஒருத்தனை வழி எடுத்துட்டோம். ஒருத்தவன பள்ளிவாசலை விட்டு தடுத்தாச்சு, ஒருத்தவன தாவா பணியை விட்டு தடுத்தாச்சு. ஷைத்தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறான். நமக்கு மத்தியில் சண்டைகளை, மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி. ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் கொள்கைக்காக இணைந்தவர்கள் நாம். இங்க இருக்கிற யாரும், இங்கே ஒன்று குழுமி இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் ஆண்களும் அண்ணன் தம்பி மாமான் மச்சனாக உறவுகளா, ரத்த பந்த உறவுகளா? ஆனா உங்க வீட்டுல ஒரு ஜனாசானா இங்க இருக்கிற அத்துணை தௌஹீத்வாதிகளும் வராங்கல்ல, இந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் வராங்கல்ல. அல்லது நமக்கு ஒரு ஜனாசானா நாம் மரணித்து விட்டால் அத்துணை நபர்களும் ஒன்று குழுமுறாங்களே. ஏன்? என் சகோதரன், என் கொள்கையில் இருந்தவன், அல்லாஹ்வுடைய கொள்கையில் என்னோடு பயணித்தவன். இந்த உலகத்து வரைக்கும் இல்லைங்க, மறுமை வரைக்கும் வருங்க. மறுமையில அந்த பாலத்தை கடக்கின்ற போது சில நபர்கள் கீழே விழுந்து விடுவார்கள், நரகத்தில் விழுந்துருவான்.
அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான். சில பேர் அல்லாஹ்ட்ட வந்து பேசுவாங்க, இறைவா அவர் எங்களோடு தொழுகையில் இருந்தவர், என்னோட சஃபல நின்னவர், என்னோட தாவாபுரியில வந்து நின்னவர் இறைவா, அவரை காணும் இறைவா, எங்களோட தான் வந்தாரு, பாவத்தை தாண்டி ஆள் வரல இறைவா. அல்லாஹ் என்ன செய்வானா, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களை இந்த நரகத்தில் இருந்து எடுத்து காப்பாற்றுவான். ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அதனால நமக்கு மத்தியில் இந்த மனஸ்தாபத்திற்கு இடம் தராதீர்கள். ஒருவர் நம்ம இடத்தில் தப்புன்னு சொல்றாங்களா, ஓகே தப்புன்னு ஒத்துப்போம், அவ்வளவுதான். அது பெரியவரோ சிறியவரோ, மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான், ஒத்துக்கொள்வோம். இல்ல அவர் பண்ணாரு, அவர் செஞ்சாரு, அப்ப செஞ்சாரு, இப்ப செஞ்சாரு. நாம் நம்மை திருத்திக் கொண்டால் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம். இரண்டாவது, அடுத்தவர்களை குறித்து அவதூறு பேசுவதை நிறுத்திக் கொள்வோம். ஒருத்தவங்கள்ட்ட நீங்க ஒரு தப்பை பாக்குறீங்களா, ஒரு குறையை பாக்குறீங்களா, ட்ரெஸ் தரையில இழுபடுற மாதிரி போகுது, தரையில இழுத்துக்கிட்டு போறாரு, ஒண்ணு நேரம் அவர்கிட்ட போய் சொல்லுங்க, பாய் ட்ரெஸ் கீழே தரையில இழுபடுது, எடுத்து மேல கட்டிக்கீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நாம என்ன செய்வோம், அவரை விட்டுட்டு பள்ளிவாசல் வந்து எல்லாத்தையும் என்ன பெரிய நிர்வாகி, ட்ரெஸ் போட தெரியுதா, ட்ரெஸ் தரையில இழுபட்டு போகுது. நீங்க எல்லாம் நோட் பண்ணி பாருங்க, ஃபஜர் முடிச்சுட்டு ஒரு கூட்டம் அப்படியே டீ கடைக்கு போவோம், இல்ல எங்கேயாச்சும் ஒன்னா சேருவோம், சேர்ந்தோம்னா யாரையாச்சும் ஒரு ஆள் ஃபஜர் தொழுகை வராம இருப்பார், அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன பெரிய தௌஹீத்வாதி, அவெல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறானா, ஃபஜர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு ஆளை காணும். அதுக்கு அவருக்கே ஒரு போன் அடிச்சு, என்னங்க ஃபஜருக்கு ஆளை காணும், உடம்பு சரியில்லையா கேட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால அடுத்தவருடைய குறைகளை பற்றி பேசி சைத்தானுக்கு நாம் இடம் கொடுத்து விட வேண்டாம். உயிரோடு இருக்கின்ற வரை சகோதரத்துவத்தோடு வாழ்வோம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அபூ சுஃபியான் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவர் ஆரம்பத்தில், பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மிகப்பெரிய தலைவலியாக இருந்தவர் முஸ்லிம்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சூழ்நிலையில ஒரு சில நபி தோழர்கள் அபூ சுஃபியானை குறித்து பேசுறாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சுஹைப், பிலால், சல்மான், இந்த நபி தோழர்கள் எல்லாம் அபூ சுஃபியானை பத்தி பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய வாள் சில நபர்களுடைய கழுத்தை விட்டுடுச்சு, அதனால இவங்க எல்லாம் தப்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவ்வளவு குடைச்சல் கொடுத்தாங்க. இப்ப அவர் எதுவும் செய்ய முடியாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ்வுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாங்க. அந்த ஆதங்கத்துல சொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆள் தப்பிச்சார், அப்பவே அவர் கதையை முடிச்சிருக்கணும். அந்த அர்த்தத்தில் சொல்றாங்க. இது அபூபக்கர் காதுக்கு வருது. அபூபக்கர் கடுமையாக விமர்சிக்கிறார், கடுமையா திட்டார். அபூ சுஃபியான் சாதாரண ஆள் நினைச்சீங்களா நீங்க? அவர் எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தார், அவரை போய் என்னமோ அசால்ட்டா அவர் கதையை முடிச்சிருப்போம், அப்பயே கதையை முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறீங்க இப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் போயிட்டார். இந்த செய்தி ரசூல்லாட்ட போதும். ரசூல்லா அபூபக்கரை கூப்பிடுறாங்க. அபூபக்கர் யார்? அல்லாஹ்வுடைய உற்ற தோழர். ரசூல்லா பதிய வச்சாங்க, அல்லாஹ் என்னை உற்ற தோழராக எடுத்துக்கொண்டான், நான் உங்களில் ஒரு நபரை உற்ற தோழராக எடுத்துக் கொள்வேன் என்றால் அது இந்த அபூபக்கர் தான் என்று சொன்னார்கள். அந்த அபூபக்கரை கூப்பிட்டு ரசூல்லா சொல்றாங்க, நீ இந்த 3 பேரையும் கோபப்படுத்தினா அது அல்லாஹ்வை கோபப்படுத்துவதற்கு சமம் தான். நேரா அபூபக்கர் போனார். 3 நபி தோழரிடத்திலேயும் அல்லாஹ்விற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய நபித்தோழர், ரசூலுல்லாஹ்வோடு எப்போதும் இருப்பார். இவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்த பண்பு, நான் தவறு செய்தால் அது என்னை விட சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நான் குற்றம் புரிந்திருந்தால் அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பதுதான் நியாயமானது. நான் எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் சரி. சஹாபாக்கள் செஞ்சாங்க. இந்த உணர்வு நம்ம இடத்துல இருக்கும். நான் நிர்வாகி இல்லை, நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறேன், அவ்வளவு சம்பாதிக்கிறேன், மாசம் இவ்வளவு எனக்கு சம்பளம் வருகிறது, இவன் சாதாரண ஏழையாக இருக்கிறான், அவன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கலாமா? தப்பு பண்ணா கேட்டுத்தான் ஆகணும். அதனால் எந்த குற்றமும் ஆக போறதல்ல. இதை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்து நம்மிடத்தில் சகோதரத்துவத்தை அதிகப்படுத்திக் கொள்வோம். கொள்கையில் உறுதியாக இருப்போம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிருதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.